ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல உங்ககிட்ட பேசி. இன்றைக்கி நான் ஒரு ட்ரைனிங் போயிட்டு வந்தேன்ப்பா. சைபர் சேஃப்டி பற்றி, சைபர் கிரைம்ஸ் பற்றி ஒரு ட்ரைனிங் வச்சுருந்தாங்க. அதை அட்டன் பண்ணிட்டு வந்தேன். நிறையும் என்னடா இவ்வளோ இருக்கா, நம்ம ஒன்றுமே இல்லை நினச்ச விஷயங்கள் இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் அதை பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன், தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சைபர் கிரைமில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸு, அது நமக்கு நிறைய ஒரு லிங்க் வரும் இல்லையா. அடுத்தது நான் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸு, அதாவது ஒருத்தரை தரைக்குறைவாக பேசி வீடியோலாம் பதிவிடுறாங்க இல்லையா, அது. இது எங்களுக்கு சைபர் க்ரைம்லேருந்து ஒரு எஸ்ஐ இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இட் வாஸ் அ ஃப்ரெண்ட்லி அப்ரோச். நல்லா அப்படியே 1 to 1 பேசுகிற மாதிரி இருந்தது. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. அதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ராடு இது எல்லாருக்குமே தெரியும். நமக்கு எந்த லிங்க் வந்தாலுமே நம்ம தொடக்கூடாது. இஃப் இட் இஸ் அன்னோன் லிங்க் தொடவே கூடாது. அடுத்தது ஏபிகேன்னு போட்டு எந்த ஃபைல் வந்தாலும் அது தயவு செய்து டச் பண்ணாதே. ரிலையபிள் சோர்ஸா அப்படின்னு பார்த்துட்டு எதை ஒன்றுமே யூஸ் பண்ணுங்கள். எந்த லிங்காக இருந்தாலுமே ஓப்பன் தயவு செய்து பண்ணாதீங்க. தெரியாத சோர்ஸாக இருந்தால் ஓப்பன் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த ஜாப்ஸு அவர் சொல்லும்போதே ஒரு கேஸ், வெள்ளூரில் ஒரு கேஸ் சொல்கிறாரு. அதில் அந்த ஒய்ஃபு, அவங்க ஹவுஸ் ஒய்ஃபு. ஸோ அவங்க என்ன நினச்சிருக்காங்க, நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் வேணும், காசு நம்ம கையில் இருந்தால் தான் நம்ம 4 பேர் மதிப்பாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆன்லைனில் எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 20 லட்சம் ரூபாய் அவங்க தொலைச்சிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு காரணம் யார்? அவங்க வெளியுலகமே தெரியாமல் இருந்திருக்கிறாங்க. வெளியில் எவ்வளோ ஃப்ராடு தான் நடக்குதுன்னு தெரியாமலே இருந்துட்டு அதை அப்ளை பண்ணி கடைசியில் எல்லோரும் அந்த அம்மாவை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. தப்பு என்னவோ அவங்க கையில் அந்த செல்ஃபோன் மூலமாக தான் நடந்திருக்கு. ஆனால் இது எல்லாருமே தான் பொறுப்பு இல்லையா? அந்த ஃபேமிலியில் இருந்த எல்லாருமே தான் பொறுப்பு. அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ராடில் மாட்டுறாங்க அப்படின்னா அது எல்லாமே நம்மளோட பொறுப்பு தான். இல்லை நாம் அவங்களுக்கு சொல்லியிருக்கணும்ல, இந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் நடக்குது, நம்ம சேஃபாக இருக்கணும், நம்ம சேஃப்டி முக்கியம்ன்ட்டு நாம் தானே சொல்லி கொடுக்கணும். கரெக்டாக? நிறைய ஐடென்டிட்டி தெஃப்ட் நடக்குது. சரியா? நிறைய நம்மளுடைய ஐடென்டிட்டியை திருடுறாங்க. எப்படி திருடுறாங்க? நம்மளோட இன்ஃபர்மேஷன் இப்போ ஒன்றுமே இல்லை, திடீர்னு பார்த்தா எனக்கு லாஸ்ட் இயர் ஃபுல்லாக உங்கள் பொண்ணுக்கு அட்மிஷன் வேணுமா, யார் எப்படி போச்சுன்னே தெரியாது. கிட்டத்தட்ட 45-50 காலேஜ்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துடும். ஓகே, நம்மளோட இன்ஃபர்மேஷன் தான் அவங்களுக்கு சோர்ஸு. நம்ம இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க என்னென்னவோ பண்ணுறாங்க. சரி, ஒரு காலேஜ் அட்மிஷனுக்கு கேட்குறது வேறு. இதே அவர் சொன்ன இன்னொரு ஃப்ராடு நாங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ராட் பண்ணுற கும்பலும் இருக்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கல்வித்துறையிலேருந்து பேசுகிறோம், என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு குழந்தைக்கு ஃபோன் வந்திருக்கு, இந்த மாதிரி உனக்கு 18,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் சேங்ஷன் ஆகிருக்குமா, நீ உடனே நீ அப்படியே ஆன்லைன்லேயே இரு, நான் உனக்கு பேங்க் அக்கௌண்ட் சொல்லி நான் 18,000 ரூபாய் போட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். ஸோ இந்த பாப்பாவை என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டில் அப்பாட்ட சொல்லி அப்பா இந்த மாதிரி சொல்லிவிட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் உடனே அப்பா பொண்ணு எல்லோரும் சேர்ந்து தான் போட்டிருக்காங்க. ஏன்னா 18,000 ரூபாய் ஸ்கூல் ஸ்காலர்ஷிப்பு அப்படின்னும் போது நம்பிட்டு இருக்காங்க. அது ரிலேயபிளா அப்படின்னு யோசிக்கவே இல்லை. நம்பகத்தன்மையை எப்பயுமே பார்க்கணும். யார் ஃபோன் பண்ணாலும் நான் கல்வித்துறையிலேருந்து பேசுகிறேன்னு நம்பிடலாமா? அட்லீஸ்ட் டீச்சர்ஸ்க்காவது சார் வெயிட் பண்ணுங்கள், எங்கள் டீச்சரை கேட்டுட்டு சொல்கிறேன், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் இல்லை? இப்போ காரணம் ஃபுல்லாக நாம தான். ஸோ அந்த பாப்பா என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துருச்சா பாருமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். சார் வரல சார் அப்படின்ன பிறகு, ஓ அப்படியாம்மா, அப்படின்னா உன் ஃபோனில் அந்த இது இல்லை, நான் உனக்கு ஒரு அப்ளிகேஷன் அனுப்புகிறேன், அதை கிளிக் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோ உன் ஃபோன்லன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ஃபோன் மிரர் ஆகிடுமா. ஃபோன் மிரரிங் அப்படின்னு சொல்கிறார் அவர். அது என் ஃபோனை அவங்க தூரத்துலேருந்தே ஆக்சஸ் பண்ண முடியுமா, பேக்ரவுண்டில் நமக்கே தெரியாது. ஸோ அது மூலமாக வங்கியிலேருந்து அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கு எவ்வளோ காசு இருக்குது போது அவங்க அப்பா அக்கௌண்ட்டில், அவ்வளோ காசையும் அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இது யார் மேலே தப்பு? கூடவே அப்பாவும் இருந்திருக்காரு. கல்வித்துறையிலேருந்து ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு நம்பிட்டாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் ஃப்ராடு வந்துச்சுன்னா தயவு செய்து கட் பண்ணிவிடுங்க. அப்படிலாம் எந்த ஸ்காலர்ஷிப்பும் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட் அப்படியே கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூல் மூலமாக உங்கள் தகவல் வாங்கிட்டு கண்டிப்பாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். பட் அது டைரெக்டாக வந்துடும். உங்களை வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கேட்க மாட்டாங்க. வெளியிலேருந்து யார் எந்த இன்ஃபர்மேஷன், அதுவும் பேங்க் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்காது.
இது படிக்காதவங்க மட்டும் இல்லை, படித்தவங்களுமே வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சார். டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு கால் பண்ணுறாங்களா, வீடியோ காலில் வந்துட்டு இந்த மாதிரி உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஏதோ ஃப்ராடு பண மோசடி புகார் வந்திருக்கு, உங்கள் பணம் வந்து மாட்டியிருக்கு, அவங்களுக்கு எப்படியோ ஆதார் போயிட்டுருக்கு போல இருக்குது. இந்த ஆதார் நம்பர் பேரெல்லாம் கரெக்டாக சொல்லவும் நல்லா படித்தவங்க பெரிய துறையில் இருக்கிறவங்க ஏமாந்துருக்குறாங்க. ஓகேவா? எவ்வளோ ஏமாந்துருக்காங்க பார்த்தா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க மொத்த பணமும் வந்து சிபிஐ அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி 68 லட்சம் ரூபாய் அந்த அம்மா வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க, 68 lakhs. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன் பண்ணிக்கூடான்னு வச்சுருங்க ஃபோனு. தயவுசெய்து நீங்கள் யார் இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டாதீங்க. அடுத்தது இந்த ஃபோன் யூசேஜ் பற்றி சொல்லும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரேடியேஷன் இருக்கும் ஃபோனில். ஸோ வீட்டில் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் வச்சே பேசுங்க. ஸோ ஃபோன் வந்து உங்களோட டிஸ்டன்ஸில் இருக்கும், கரெக்டாக? அப்போ நம்ம பேசிக்கலாம். காது கிட்ட வச்சு அந்த காது எவ்வளோ சூடாகுது, அது மூளையும் தானே எஃபெக்ட் பண்ணும். ஸோ வீட்டில் ஏன்னா வெளியில் போகும்போது வேறு வழியில் என்ன பண்ணுறது, ஸ்பீக்கர் வச்சு பேச முடியாது. அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கும்போதாவது அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது அதுதான். லவுட் ஸ்பீக்கரில் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபோன் இருக்கோம். நீ எனக்கு ஃபோன் பண்ணினா அந்த ஃபோன் வந்து லவுட் ஸ்பீக்கரில் தான் இருக்கும், சரியா? ஸோ இந்த ரேடியேஷன் பற்றி சொல்லும்போது இப்போ ட்ராவல் பண்ணும்போது தான் ரேடியேஷன் வந்து ரொம்ப இருக்குன்னு சொன்னார். ஸோ நம்ம ஃபோனில் எவ்வளோ ரேடியேஷன் எமிட் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு *#07# போட்டாலே நம்ம ஃபோன் வந்து எவ்வளோ ரேடியேஷன் எமிட் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது சார் சொன்ன இன்னொரு தகவல் வந்து எனக்கு ரொம்ப சொல்லும் போதே ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. ஏன்னா நம்ம பிள்ளைங்களும் நிறைய கேம்ஸ் விளையாடுறாங்க. ஆன்லைன் கேம்ஸ் வந்து என் பொண்ணும் விளையாடும், என் தங்கச்சி படி எல்லாருமே தான் விளையாடுவாங்க. ஸோ அதில் என்ன இருக்கும், ஒரு பையன் வந்து காலேஜ் ஏதோ ஒரு ஊர்லேருந்து இங்கே வந்து படிச்சிருக்கான் நார்த் சைடில். 3 நாள் லீவ் விட்டுருக்கு, 3-4 நாள் லீவ் விட்டுருக்குதுல அவன் என்ன பண்ணியிருக்கான், சரி நம்ம போயிட்டு திரும்ப வரத்துக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் ரூம்லேயே ஸ்டே பண்ணியிருக்கான். அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கான், ஸ்நாக்ஸ் இந்த லேஸு அந்த மாதிரி ஏதோ ஸ்நாக்ஸ் நிறைய ஒரு பை நிறைய வாங்கி வச்சுட்டு வீட்லேயே இருந்துட்டு ஆன்லைன் கேம் விளையாடிருக்கான். ஓகேவா? விளையாடிட்டு இருக்கா. பசிக்கும் போது இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு விளையாடிட்டே இருந்திருக்கான். 4 நாள் கழிச்சு அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டு கதவை தட்டுறாங்க, யாருமே கதவை திறக்கலை. அவங்க அப்புறம் முயற்சி பண்ணி கதவை உடஞ்சி உள்ளே போனால் ஒரு டீகம்போசிங் ஸ்மெல் வந்திருக்கு. பார்த்தா அந்த குழந்தை இறந்துட்டுருக்கான். நான் சொல்லுறது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அவன் இறந்துட்டுருக்கான். பார்த்தா பிரெயின் என்ன ஏதாவது மர்டரா ஏதாவது அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவன் ஃபுல்லாக கண்டினியூஸாக 36 hours வந்து விளையாடிருக்கான். அதில் அவன் பிரெயின் டெட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் கேட்கும்போதே பயமாக இருக்குது. அப்புறம் பார்த்தா இன்னொரு இன்சிடென்ட் சொன்னார். ஒரு அப்பாவோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு போயிருக்கு, அது அவருக்கு தெரியவே இல்லை. ஸோ மொத்தமாக ஒரு நாள் பார்க்கும்போது பார்த்தா மொத்தமாக 5 லட்சத்துக்கு கணக்கு அவருக்கு தெரியவே இல்லை. அவர் சைபர் கிரைமுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கார். ஸோ இவங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூட இருக்கவங்கள தான் விசாரிப்பாங்க. அப்போ பையனை விசாரிக்க போகும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, என் பையனையே விசாரிக்கிறீங்க, அவளும் அப்படி பண்ண மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தனியாக கேட்டால் அவன் வந்து ஆன்லைனில் அவர் ஏதோ ஒரு கேம் சொன்னார், பேட்டில் ஃபீல்டு அதோ கேம், அதை விளையாடி ஏதோ ஒரு கன்று வாங்கினா 40,000 ரூபாவாம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்தது அப்பாக்கே தெரியல. ஸோ நம்ம குழந்தை தானே வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ கொஞ்சம் சேஃப்டி முக்கியம். அதனால் பசங்களை செல்ஃபோன் கொடுக்கும்போது எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துருங்களா, 1/2 an hour நம்ம கண்காணிப்பில் அவங்க இருக்கட்டும். அப்படியே டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து ஃபோனை கொடுக்கணும் அம்மாவே அடிக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு ஏன் அக்ரெசிவாக ஆகிற வரைக்கும் ஏன் விட்டு வச்சுருக்காங்க? முன்னாடியே இதெல்லாம் தடுத்துருக்கணும்ல. அதாவது நான் டிவி சீரியல் பார்க்குறேன், நீ ஃபோனை விளையாடுன்னு கொடுக்குற அம்மாக்களே எனக்கு தெரியும். ஸோ தயவுசெய்து அதை நீங்கள் பண்ணாதீங்க, அந்த தப்பை நம்ம பேரண்ட்ஸ் யாரும் பண்ணாதீங்கப்பா. அடுத்தது நம்ம நிறைய மொபைலில் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்ல, காசு அனுப்புகிற ஆப் எதுவுமே வந்து இந்தியன் மேட் ஆப்பாக யூஸ் பண்ணுங்க. அவர் சொன்ன வந்து யூபிஐ பீம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்கிறார். மற்ற எல்லாத்தோட பேஸுமே வந்து யூஎஸ் கலிஃபோர்னியாவில் இருக்கான். சரியா? அப்போ நான் கலிஃபோர்னியாவில் போயா நான் திருடனை பிடிக்க முடியும்னு அவர் கேட்குறாரு. அவர் சொல்கிறது கரெக்டு தானே? ஸோ இந்தியாவுக்குள்ளேயே இருந்தால் எந்த ஸ்கேம் நடந்தாலும் நம்மளால் ஈஸியாக அவங்க அட்லீஸ்ட் அந்த குற்றவாளியாக தான் கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக? அடுத்து அவங்க சொன்னது அந்த டிஃபேமேஷன் கேஸ் சொன்னாங்க இல்லையா,
மணி டிரான்சாக்ஷன் காசு இது பண்ணும்போது கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்னால் செக்கு யூஸ் பண்ணுறது, ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது பெரிய அமௌண்ட் அதை டிடி எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்களே போய் பேங்க்கில் போயிட்டு காசு எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறது சேஃப்டின்னு சொன்னார். அவர் இன்னொன்று சொன்னார், கூகுள் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறீங்களே, கூகுள்லேயே ஒரு ரூம் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ட் ஆகாத ஒரு சிஸ்டம் வச்சு அவன் வச்சு நம்ம எல்லா டேட்டா பேஸும் வச்சுருக்கான். ஏன்னா அதில் இன்டர்நெட் மூலமாக தான் எல்லா திருட்டும் நடக்குது. நம்மளோட இன்ஃபர்மேஷனில் எப்படி போகுது, ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணனா எல்லாத்துக்கும் நம்ம வந்து படித்து பார்க்குறோமா, எல்லாத்துக்கும் அக்செப்ட் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டே இருக்கோமா இல்லையா? அவனுக்கு நம்மளோட ஃபோன் நம்பரில் இருக்க கான்டாக்ட்ஸ்லேருந்து நம்ம கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் வரைக்கும் எல்லாமே யாருக்கோ போகுது, மூணாவது மனுஷனுக்கு. ஸோ அதே மாதிரி அந்த பணமும் வந்து நம்மளோட இதில் டிரான்சாக்ட் பண்ணாதீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, ஃபீலிங் சேட், ஃபீலிங் ஹாப்பி அப்படிலாம் போடும்போது அவர் என்ன சொல்கிறாரு, காலையில் இப்போ நான் எழுந்திருக்கிறேன், வீட்டில் ஏதோ சண்டே ஆகிடுச்சு, நான் ஃபீலிங் சேடுன்னு நான் என் ஸ்டேட்டஸில் போட்டுடுறேன், நான் ஆஃபீஸ் போகிறேன், ஸோ ஐ ஷுட் பி ஃபீலிங் சேடில். அந்த சேட்னஸ் அதோட முடிஞ்சு போயிடுச்சு. பட் ஆஃபீஸ் போனோன்னா எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா, இன்னைக்கு ஃபீலிங் சேடு போட்டிருக்கா இவ, இப்போ ஹாப்பியாக இருக்காளே அப்படின்னு அவங்க நினைப்பாங்கன்றதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம், அன்றைக்கி ஃபுல்லாகவே சேடாக இருப்போம். அது நம்ம பர்சனாலிட்டி எஃபெக்ட் பண்ணும் இல்லையா, நம்ம பர்சனாலிட்டி அதை மாற்றிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேட்டஸ் அப்படி போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்தது அந்த டிஃபமேஷன் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, மார்க் பண்ணுவாங்க நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க திருடுறாங்க இல்லையா. ஏன்னா நம்ம தான் ஆக்சஸ் கொடுத்துட்டோமே, அதை வச்சு கால் பண்ணி இந்த மாதிரி நீ வந்து நம்மளோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். அவர் இன்னொரு இன்சிடென்ட் வந்து ஒரு ஸ்கூலில் நடந்த மாதிரி சொன்னார். க்ளோஸ் ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்கா, இந்த ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டதுனால அந்த ஃப்ரெண்டோட ஐடியிலேருந்து அவள் ஃபோட்டோவே நியூடாக மாற்றி, யாரோட ஹெல்ப்பில் நியூடாக மாற்றி ஸ்கூல் குரூப்கே அனுப்பிச்சிருக்கிறா. இப்போ அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு வருத்தப்பட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த குழந்தைய சூசைட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா ரீசன் வந்து ஃப்ரெண்டு வந்து அவளோட நியூட் ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணியிருக்கா. அதுக்கு அவன் என்ன சொன்னார், என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கலாம், இழந்ததை மீட்க முடியுமா. ஒரு உயிர் போயிடுச்சு, கண்டுபிடிச்சாச்சு, இப்போ யார் பண்ணான்னு கண்டுபிடிச்சாச்சு, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. ஆனால் அந்த ஒரு குழந்தை உயிர் போயிடுச்சு, அது யார் கொண்டு வர முடியும், இழந்ததை மீட்க முடியுமா. எனக்கு ரொம்ப பிடிச்சி அவர் சொன்னதுலேயே என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணது இதுதான், நடந்ததை கண்டுபிடிக்கலாம், இழந்ததை மீட்க முடியுமா. தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு எல்லாமே பண்ணுங்கப்பா. இன்னொரு முக்கியமான தகவல் அவர் சொன்னது நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது பாரத் சாக்ஷியா அபியான், அதில் வந்து செக்ஷன் 57, அக்கார்டிங் டு செக்ஷன் 57 வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு மீம் யாரோ க்ரியேட் பண்ணுறாங்க, ஃபார் யாரையோ தாக்கி, ஒரு பெரிய அரசியல் தலைவரை தாக்கி ஒரு மீம் க்ரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோயே, அவங்க கண்டுபிடிப்பாங்களா எந்த சோர்ஸ்லேருந்து இது வந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களாம். ஆனால் இப்போது 1/7/2024 அதை அப்டேட் பண்ணியிருக்காங்களா, நம்ம யாருக்குமே தெரியல பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாரோ அனுப்புகிற ஃபார்வர்டு மெசேஜ் என் செல்லுக்கு வருது, அது என் செல்லுக்கு வந்ததோடு விட்டுருந்தா ஓகே. நான் அதை வந்து இன்னொருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணேன்னா என்னை கூட ரிமாண்டில் கொண்டு போகலாமா, ஓகேவா. ஏன்னா அது என் செல் தானே, என் செல்லேருந்து தானே இன்னொருத்தருக்கு போகுது. நம்ம கேட்போம்ல, உனக்கு மூளை இல்லையான்னு கேட்போம்ல, அதே தான் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, உன் ஃபோன் வந்து உன் வீடு மாதிரி, எப்படி உன் வீட்டுக்கு நீ பூட்டு போறியோ உன் செல்லுக்கு லாக் இருக்குல்ல, அப்போ அதை பூட்டி தானே வைக்கிற. அந்த செல்லு உன் கையில் இருக்குது, அதை நீ பார்க்குற, உன் கண்ணு பார்க்குது, உன் விரலில் தான் அதை தொடுற, உன் மூளை வேலை செய்யுது, உன்னோட எல்லா பாகமும் வேலை செய்யுது, அதுக்கப்புறம் தான் நீ இதை ஷேர் பண்ணுற. அப்போ எப்படி இது நான் தெரியாமல் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கேட்குறாரா. கரெக்டு தானே, என் செல்லுன்னு தானே போகுது. அதனால் யார் எந்த மெசேஜ் இந்த மாதிரி ஜென்யூனாக பார்த்துக்கோ, அந்த மாதிரி மெசேஜாக தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணி நம்மள மாட்டிக்காது. அது செக்ஷன் சொன்னால் செக்ஷன் 57, இது வந்து 1/7/2024 தான் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ பி கேர்ஃபுல் வைல் ஷேரிங் எனி ஃபார்வர்டட் மெசேஜஸ். அடுத்தது சைபர் கிரைம் நடந்திருக்கு, உங்கள் பணம் ஏதோ போயிருக்கு அப்படின்னா 1930 சைபர் கிரைமுக்கு நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். அடுத்தது www.cybercrime.gov.in அப்படின்ற வெப்சைட்லேயும் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் சொன்னது வந்து, நிறைய நம்ம ஃபோன்லாம் நம்ம நிறைய தொலைச்சிருக்கோம்ல, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிஎஸ்ஆர் காப்பி நம்ம கொடுப்பாங்க இல்லையா. அடுத்தது அவள் வந்து CEIR அப்படின்ட்டு ஒரு வெப்சைட்டுக்கு போனால் நம்ம ஃபோனை லாக் பண்ணிவிடுமா. அவன் என்ன தலைக்கீழ இருந்தாலும் ஃபோனை திறக்கவே முடியாதான்.
ஸோ அது போலீஸால் மட்டும்தான் திறக்க முடியுமா. ஸோ அந்த மாதிரியும் பண்ணி நம்ம ஃபோன் நம்ம யூஸ் பண்ண முடியாமல் கூட பண்ணிடலாம். சரியா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேஃப்டி முக்கியம் கரெக்டாக. ஏன்னா என் செல்லு தொலைஞ்சிருச்சு, அப்படியே விட்டுட்டேன்னா அந்த செல்லுன்னு எவன் எதை ஃபார்வர்ட் பண்ணுவேன்னு தெரியாது, அப்போ நம்ம தான் மாட்டோம். ஸோ பி சேஃப் மக்களே. இது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இந்த மீட்டிங் போயிட்டு வந்து, இந்த ட்ரைனிங் போயிட்டு வந்த பிறகு தான் நிறைய இன்ஃபர்மேஷனே தெரிஞ்சுது. அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்கள காப்பாற்றுங்க.